அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான விடயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு சொன்னால், இந்தியாவோட எம்பசியில் பதிவு செய்கிறதுன்னு தட்டுறாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் யாருமே போய் பதிய முடியாது. ஆனால் நீங்கள் பதியாமல் அடுத்தவங்களோட கதையை கேட்டு இந்த நாட்டில், அதாவது வேறு நாட்டில் இருந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் வருங்காலத்தில் எடுக்கப்படும். அதுக்கு இந்த எம்பேஸோ இல்லை எஞ்சரிக்கிற அமைப்புகளோ யாருமே உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் முகம் கொடுக்க மாட்டாங்க. அதேபோல் பதிவு செஞ்ச உறவுகள் உங்களோட இலக்கங்கள் வரலன்னு சொன்னால் சொல்லுங்கள். எம்பேஸை நாடி, காரியாலயத்தை நாடி, அங்கே இருக்கிற அதிகாரிகள் ஊடாக உங்களோட ஆவணத்துகளை பெற்றுக்கொண்டு தாயகம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி போகாத பட்சத்தில் உங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள், கடுமையான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வரும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் போனதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய்த்து மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே வாரத்துக்குரிய அனுமதி இருக்குது. புரிஞ்சு கொள்ளுங்கள். தயவு செய்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி போகாமல் இருந்தீங்கன்னா கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வரும். பிறகு உங்களை எங்களோட இலங்கை தூதரகத்தை அதிகாரிகளோ யாருமே உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதேபோல் இந்த போலி முகவரிகளில் இருந்து கொண்டு நாங்கள் மத்தப்பு வச்சிருக்கிறோம், மத்தப்புலேருந்து நாங்கள் வேலையை போடுறோம்ன்ட்டு போடுற ஒரு சில நபர்கள் நிறைய உறவுகள நிதிகளை எல்லாம் மோசடி பண்ணுறாங்க. அவங்கள வேலைக்கு போடுறதா இருந்தால் அவங்க இருக்கிற இடம், அவங்களோட லொக்கேஷன், அதே போல் அவங்களோட அப்பார்ட்மெண்ட், அவங்களோட உண்மையான பேர், அவங்களோட வண்டி நம்பர்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நிதிகள் தரலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்குரிய அதிகாரிகளை நாடி அந்த நிதியை பெற்றுக்கொள்ளலாம் உறவுகளே. ஏன்னா இந்த போலி முகவர்கள் உங்களை வச்சு நிறைய சம்பாதிச்சு கொள்கிறாங்க. அதேபோல் நிறைய உறவுகளுக்கு உங்களோட உங்களோட மனசை நீங்கள் போனால் வரையில்லாது அப்படின்லாம் சொல்லி கொண்டு சில பேர் உங்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட கதையெல்லாம் கேட்டு நீங்கள் எரியாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லா இருக்கும். வேலைத்தளத்தில் இருக்கு சரியான ருத்துப்பா அடித்து கொண்டிருக்கு, ஓரளவு ருத்துப்பா. சரி உறவுகளை ஏதோ ஒரு வகையில் நான் காணொலி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச உறவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.